ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்கள் விரு. நான் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது டோன்ட் டேன் அவுட் த லைட்ஸ்னு 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்த்துடலாம். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோடு அவைலபிளாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். படத்தில் ஒலிவியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரியூனியன் ஆகுறாங்க இந்த பார்ட்டியில். பார்ட்டி ஜஸ்ட் இங்கேயோட முடிய போகிறதில்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ளூ ஹவுஸில் நடக்கக்கூடிய அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கும் போக போகிறோம். அதுக்கான டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்ல எல்லாரும் சேர்ந்து பஸ்ஸில் கிளம்பி போகிறாங்க. வழியில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து இவங்க டைவர்ட் ஆகி இவங்க போக வேண்டிய ரூட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. நட்ட நடு ராத்திரியில் சுத்தமாக வெளிச்சமே இல்லாத ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வேனில் வந்து ஏதோ ஒன்று மோதின மாதிரியான ஒரு ஃபீலு. யார் மேலேயே ஏற்றிட்டோமோ அப்படின்னு நினச்சி அங்கே ஸ்டாப் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் தான். அதுக்கப்புறம் இந்த ட்ரக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போக இது எங்கே வரைக்கும் போகுது, யாரெல்லாம் கடைசி சர்வே பண்ணாங்கிறது தான் படத்தோட கதை. படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக ரெடியாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட் தான், நடுவில் தான் மிடில் தான் வந்து பிக்கப் ஆகுறாங்க. அந்த பார் அட்டெண்டர் கிட்ட இந்த மாதிரி இங்கே போகணும் அப்படிங்கிறதுக்கு அட்ரஸ் கேட்பாங்க பாருங்கள், அங்கேருந்து ஆரம்பிக்கிற படம் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் திடீர்னு வரக்கூடிய அந்த சவுண்ட் எஃபெக்ட் இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ ஹெட்செட்லாம் போட்டு கேட்டிங்கன்னா அது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். படத்தில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரியை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொருத்தராக காணாமல் போகிறாங்க. இவங்களுக்குலாம் என்ன நடக்குது, ஏன் நடக்குது, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கையாண்டிருக்காங்க. ஸ்கிரிப்ட் வைஸ் பார்க்கும்போது ஒரு தரமான சப்ஜெக்டாக இருந்தாலும் எக்ஸிக்யூஷனில் சில இடங்களில் கோட்டை விட்ருக்காங்க. பர்டிகுலராக பர்ஃபார்மன்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரியான ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. தமிழ் டப்பிங் கூட அந்தளவுக்கு போராக தான் இருக்குது. பட் இதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ண இவங்க அதை நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு கொஞ்சம் மறந்துட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லி கன்வே பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓவராலாக பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட், புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், டைரக்ஷன் வைஸுமே சினிமோட்டோகிராஃபிக்லாம் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்கலாம். இந்த படத்தில் அந்த பிளட் ஸ்டெயின்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ்லாம் கன்வே பண்ணி காமிச்சிருக்கலாம். டோன்ட் டேன் ஆஃப் த லைட்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.